அத்தியாயம் 366 கோவில் நைட்டின் சோதனை பாகம் 3. அந்த கணத்தில் யாட்டிங்கின் கையில் இருந்த மந்திரக்கோல் உயரத் தூக்கப்பட்டது. லாங்ஹவோசென் மற்றும் அவனது துணை ஹாவ்யூ ஆக்ரோஷமாக தாக்குதலை தொடங்கியபோது யாட்டிங் முழுவதும் மந்திரித்து வந்த மந்திரம் இறுதியாக நிறைவடைந்தது. 18 பொன்னிற நட்சத்திர ஒளிக்கீற்றுகள் வெளிப்பட்டன. முதல் கீற்று மெதுவாக இருந்தாலும் இரண்டாவது ஒரு கணத்தில் தொடர்ந்து, மூன்றாவது, நான்காவது என 18வது கீற்று வரை ஒவ்வொன்றும் துல்லியமாக, இடைவெளியின்றி வேகமாக வெளியேறி ஒரு பிரகாசமான நட்சத்திர ஒளி ஈட்டியை உருவாக்கி கோவில் நைட்டை நோக்கி நேரடியாக பாய்ந்தது. இது 6வது நிலையின் ஒளி மந்திரம், நட்சத்திர ஒளி ஈட்டி. கோவில் நைட் அதிர்ச்சியில் உறைவதற்கு நேரமே இல்லை. அவன் முதுகில் இருந்த இறக்கைகளை அவசரமாக அடித்து கையில் இருந்த ஈட்டியை முன்னோக்கி நீட்டி நட்சத்திர ஒளி ஈட்டியுடன் மோதினான். ஒரு பெரும் வெடிப்பொலியுடன் பொன்னிற பளபளப்புகள் வானத்தை நிரப்பின. கோவில் நைட் பின்னோக்கி தள்ளப்பட்டு ஒரு மங்கலான ஒலியை எழுப்பினான். அதிர்ஷ்டவசமாக அவனது யூனிகார்ன் உடனடியாக இறக்கைகளை அடித்து அவனை தரையில் இறக்கியது. ஆனால் இந்த தொடர் தாக்குதல்களால் கோவில் நைட் ஏற்கனவே வெளிரிப்போயிருந்தான். பொன்னிற ஒளியுடன் லாங்ஹவோசென் மீண்டும் அவனுக்கு முன் தோன்றினான். இம்முறை ஒளியின் மலர் வாளால் ஒரு கூர்மையான குத்து தாக்குதலை தொடங்கினான். அந்த தாக்குதலின் கணத்தில் ஒளியின் மலர் வாளால் உருவாக்கப்பட்ட மாபெரும் நிழல் மறைந்து அதன் முனையில் இருந்த முத்து ஒரு கண்கவர் பளபளப்பை வெளியிட்டது. ஒரு கூர்மையான வாள் குத்து வெளிப்பட்டு கோவில் நைட்டின் ஈட்டியை நோக்கி விரைந்தது. ஒளியின் மலர் வாளின் முக்கிய பகுதியும் அந்த ஈட்டியும் மோதியதால் அவனது யூனிகார்னும் அவனும் ஒரு அதிர்ச்சியில் உலுக்கப்பட்டனர். காதை பிளக்கும் ஒலியுடன் ஈட்டி சில பொன்னிற ஒளிகளை வெளியிட்டு துண்டாக உடைந்தது. அடுத்து ஒரு அசுர குத்து கோவில் நைட்டின் மார்பை நோக்கி நேரடியாக பாய்ந்தது. கோவில் நைட்டுக்கு வாளின் பயங்கரமான உணர்வு அவனை பூட்டியது போல் உணர்ந்தான். அவன் தைரியமாக எதையும் செய்ய முடியவில்லை. உடல் நிலையை சற்று மாற்றி தன் ஈட்டி உடைந்தது போல் நொறுங்குவதை தவிர்த்தான். இந்த காட்சி கோவில் நைட்டுக்கு மட்டுமல்ல, லாங்ஹவோசெனுக்கும் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. 7வது நிலையில் இருக்கும் ஒரு கோவில் நைட்டை இவ்வளவு குறுகிய நேரத்தில் தனியாக வெல்வேன் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு பிறகு அவன் தாக்குதல்களை தொடரவில்லை. பொன்னிற ஒளியுடன் ஒளியின் மலர் வாள் உற்சாகமான முணுமுணுப்புகளுடன் லாங்ஹவோசெனின் கையில் மறைந்தது. அவன் மன்னிப்பு கோரும் முகபாவனையை காட்டினான். கோவில் நைட் ஒரு புன்னகையுடன், நீ தாக்கும் நைட் இல்லையா? என்ன ஒரு வெடிக்கும் வலிமை! நான் உண்மையாகவே தோற்றுவிட்டேன். உனக்கு ஒரு ஆன்மீக அடுப்பு இருக்கிறது, அது நிச்சயமாக ஒளி உறுப்பு ஆன்மீக அடுப்பின் மேம்பட்ட வடிவம். உன் துணையின் அழுத்தம் மற்றும் உனது வெடிக்கும் வலிமையுடன் நீ வென்றது ஆச்சரியமில்லை. தெற்கு மலைநகரில் 8வது நிலையில் உள்ள மூன் டெமானை எதிர்கொண்ட ஹீரோ நீதானே. இருவரும் தரையில் இருந்து எழுந்து லாங்ஹவோசெனுக்கு ஒரு நைட் வணக்கம் செலுத்திய பின் கோவில் நைட் கூறினான், நான் உடனடியாக புனித நைட் தலைவரிடம் தெரிவிக்கிறேன். நீங்கள் கமாண்டர் தர டெமான் ஹன் ஸ்குவாடாக பதிவு செய்யலாம். உன்னுடன் இந்த போரில் ஈடுபட்டது எனக்கு கௌரவமாக இருந்தது. இதைச் சொல்லிவிட்டு அவன் தன் யூனிகார்னை அனுப்பிவிட்டு பெரிய அடிகளில் பின்வாங்கினான். லாங்ஹவோசென் தன் வலது கையை உயர்த்தி அதை பார்த்தான். இவ்வளவு எளிதாக வெற்றி பெற்றது ஒளியின் மலர் வாளின் பங்கு மிக பெரியது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஒரு நல்ல ஆயுதம் ஒரு போரின் போக்கை உடனடியாக மாற்றிவிடும் என்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். இந்த தெய்வீக வாளின் முனை மழுங்கியதாகத் தோன்றினாலும் அதன் முனையில் உள்ள ஆன்மீக முத்து எதிரியின் ஆயுதத்தை உடைக்கும் திறன் கொண்டிருந்தது. பின்னர் அசுர குத்து பயன்படுத்தியபோது வாளின் ஒளியும் வாளின் உணர்வும் இந்த தெய்வீக வாளின் திறனின் ஒரு பகுதியாகவே வெளிப்பட்டன. இவை லெஜெண்டரி தர ஆயுதங்களின் திறன்களின் எல்லைக்குள் இருந்தன. இப்போது பரீட்சையாளர்கள் லாங்ஹவோசெனை மரியாதையுடன் பார்த்தனர். இந்த இளம் நைட் 7வது நிலையில் உள்ள ஒரு வலிமைமிக்கவரை வென்று முழு போரையும் ஆதிக்கம் செய்தான். அவனது வெற்றி அவனது வலிமையான துணை, ஆன்மீக அடுப்பு அல்லது அவனது சொந்த வலிமை காரணமாகவே இருந்தாலும் முறையானதாகவே இருந்தது. இந்த நபர் உண்மையிலேயே இந்த வலிமையான டெமான் ஹன் ஸ்குவாடின் கேப்டனாக இருக்க தகுதியானவன். இப்போது அவர்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் கமாண்டர் தர டெமான் ஹன் ஸ்குவாட்களில் கூட அவர்கள் மிகவும் வலிமையானவர்களாக இருக்க வேண்டும். பரீட்சை முடிந்ததும் அடுத்த நிகழ்வுகள் சீராக நடந்தன. அரை மணி நேரத்தில் செயல்முறை முடிந்து அவர்கள் 21வது பொது தர டெமான் ஹன் ஸ்குவாடில் இருந்து 64வது கமாண்டர் தர டெமான் ஹன் ஸ்குவாடாக உயர்ந்தனர். உண்மையில் கமாண்டர் தர டெமான் ஹன் ஸ்குவாட்கள் பொது தரத்தை விட மிக அதிகமாக இருந்தன.
மிஷன் டவரின் ஊழியர் கூறியதன்படி கமாண்டர் தர மற்றும் கிங் தர டெமான் ஹன் ஸ்குவாட்கள் மிகவும் எண்ணிக்கையில் உள்ளன. அதைத் தொடர்ந்து எம்பரர் தர, பின்னர் பொது, சோல்ஜர் மற்றும் டைட்டில்டு தரங்கள். கமாண்டர் தர, கிங் தர மற்றும் எம்பரர் தர டெமான் ஹன் ஸ்குவாட்கள் அலையன்ஸின் முக்கிய பலமாக இருந்தன. அவர்களின் டெமான் ஹன் ஸ்குவாட் டைல்கள் மித்ரில் உலோகத்தால் ஆனவற்றுக்கு மாற்றப்பட்டன. இந்த நேரத்தில் லாங் ஹவோசெனின் குழு அதிகாரப்பூர்வமாக அலையன்ஸின் மைய பலத்தை உருவாக்கும் டெமான் ஹன் ஸ்குவாட்களின் ஒரு பகுதியாக மாறியது. புதிதாக உயர்த்தப்பட்ட டைல்களை நம்பி லாங் ஹவோசென் தன் கூட்டாளிகளை அழைத்துக்கொண்டு டெமான் ஹன் ஸ்குவாட்களின் மிஷன் டவரை விட்டு வெளியேறினான். அவர்களின் முதல் இலக்கு பரிவர்த்தனை மையத்தின் 3வது மாடிக்கு செல்வது. ஒளியின் மலர் வாளின் அற்புதமான சக்தி போரில் தங்கள் திறன்களை முழுமையாக வெளிப்படுத்த வலிமையான உபகரணங்களின் அவசியத்தை அவனுக்கு மேலும் உணர்த்தியது. மீண்டும் ஒரு தர உயர்வு பெறுவது அவசரமான விஷயமாக இல்லை. எனவே அவர்கள் தங்கள் மீதமுள்ள பங்களிப்பு புள்ளிகளை பயன்படுத்தி தங்கள் போர் பலத்தை மிக உயர்ந்த அளவுக்கு உயர்த்த தயாராக இருந்தனர். எவ்வளவு கூட்டமா இருக்கு! பரிவர்த்தனை மையத்தின் 3வது மாடிக்கு வந்ததும் சென் யிங்கர் ஆச்சரியத்துடன் கூறினாள். உண்மையில் கீழே உள்ள 2 மாடிகளுடன் ஒப்பிடும்போது இந்த 3வது மாடி குறிப்பாக கூட்டமாக இருந்தது. பரப்பளவு முதல் மற்றும் 2வது மாடிகளைப் போலவே இருந்தாலும் இந்த இடம் மக்களால் நிரம்பி வழிந்தது. ஒவ்வொரு கடை முன்பும் சிலர் கூடியிருந்தனர். அலுவலகங்களுக்கு முன்பு 10கணக்கான மக்கள் இருந்தனர். லின்சின் கூறினான், 3வது மாடி டெமான் ஹன் ஸ்குவாட்களின் பரிவர்த்தனை மையத்தில் மிகவும் கூட்டமான இடம்னு கேள்விப்பட்டேன். இந்த புகழ் உண்மையாக தோணுது. சிமாசியான் குழப்பத்துடன் கேட்டான். ஏன்? லின்சின் பதிலளித்தான். முதலில் கமாண்டர் தர டெமான் ஹன் ஸ்குவாட்கள் இவ்வளவு அதிகமாக இருக்கு. பின்னர் உயர்ந்த தர டெமான் ஹன் ஸ்குவாட்களும் இங்கு வந்து பொருட்களை வாங்குறாங்க. மேலும் கமாண்டர் தர டெமான் ஹன் ஸ்குவாட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் விற்கப்படும் பொருட்கள் உயர்ந்த தரம் மற்றும் பெரிய அளவில் இருக்கு. இதனால் சில கிங் தர டெமான் ஹன் ஸ்குவாட்களும் இங்கு வந்து வாங்குறாங்க. இது எப்படி கூட்டமாக இருக்காம இருக்கும்? லாங் ஹவோசென் லின்சினின் வார்த்தைகளுக்கு தலையசைத்து, அப்படி இருக்கும்போது நாமும் முன்பு செய்தது போலவே செய்யலாம். எல்லோரும் தங்களுக்கு தேவையான உபகரணங்களை தேடுங்கள், பின்னர் லின்சினிடம் வந்து அதை வாங்கித் தர சொல்லுங்கள். நம்முடைய ஒட்டுமொத்த பலத்தை உயர்த்துவதை மனதில் வைத்து செயல்படுங்கள். லின்சின், அவங்களை பார்த்துக்கோ. யுவான் யிங்கர், ஹான் யூ, நீங்கள் முதலில் வாங்குங்கள். யுவான் முதல் முன்னுரிமை, பின்னர் ஹான் யூ, நீ ஒரு நல்ல வாளை தேடு. லாங் ஹவோசெனின் வார்த்தைகள் இதயத்திலிருந்து வந்தவை. ஒட்டுமொத்தமாக பரிசீலித்த பிறகு அவன் இந்த ஏற்பாடுகளை முடிவு செய்தான். யுவான் இல்லுஷனரி பாரடைஸில் ஆன்மீக அடுப்புகளை இணைக்கவில்லை. அந்த பயணத்தில் மிக குறைவாகவே பெற்றாள். மேலும் ஆரம்பத்தில் இருந்தே அவளது முக்கிய உபகரணம் மாபெரும் தெய்வீக ஆன்மா கேடயம் மட்டுமே. அவளுக்கு ஒரு விண்வெளி படிகம் கிடைத்தாலும் குழுவின் பலத்தை உயர்த்துவதற்காக முதலில் அவளுக்கு ஒரு லெஜெண்டரி உபகரணத்தை கண்டறிவது முன்னுரிமையாக இருந்தது. பின்னர் ஹான் யுவுக்கு ஒரு நல்ல ஆயுதம் இல்லாதது அவசரமான தேவையாக இருந்தது. லாங் ஹவோசனை பொறுத்தவரை அவன் தன்னை முன்னுரிமையில் கடைசியாக வைத்தான். டிராகன் படிகம் இன்னும் வேயாங்குக்கு வழங்கப்படவில்லை என்றாலும் ஒளியின் மலர் வாள் ஒரு டிராகன் படிகத்திற்கு ஈடாக மாற்றப்பட்டதாக கருதலாம். இதை தவிர அவனிடம் புனித பளபளப்பு கவசமும் புனித பளபளப்பு கேடயமும் இருந்தன. எனவே தற்போது அவனது உபகரணங்களில் மாற்றம் தேவையில்லை. அதிகபட்சம் ஒரு பளபளப்பு தர வாள் கிடைத்தால் போதுமானது. எல்லோரும் சிதறிய பிறகு லாங் ஹவோசென் கையேரின் கையை பிடித்து இந்த கூட்டமான 3வது மாடியில் தேடினான். அவனது முதல் கவனம் கையேருக்கு நல்ல பாதுகாப்பு அல்லது பாதுகாப்பு உபகரணங்களை தேடுவதாக இருந்தது. எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு அவள் 6வது நிலையை அடைந்த பிறகு அவளது கண்ணுக்கு தெரியாத மாலை பெரிய பயன்பாடு இல்லாமல் போய்விட்டது. 2 கடைகளை கடந்த பிறகு லாங் ஹவோசென் ஒரு பெருமூச்சு விட்டான். இந்த இடம் இவ்வளவு கூட்டமாக இருப்பதில் ஆச்சரியமில்லை. இங்கு நிறைய நல்ல பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்களில் குறைந்தபட்சம் 5வது தர மந்திர மிருகங்களின் மந்திர படிகங்கள் மிகவும் அதிகமாக இருந்தன. ஒரு கடையில் 8வது தர டெமான் வலிமைமிக்கவரின் மந்திர படிகத்தை அவன் பார்த்தான். மந்திர படிகங்கள் தவிர அரிய பொருட்களும் வளங்களும் எண்ணற்றவையாக இருந்தன. ஆனால் உபகரணங்கள் மிக குறைவாகவே இருந்தன. இருந்தாலும் அவை பளபளப்பு அல்லது ஆன்மீக தரத்தில் மட்டுமே இருந்தன.
3 கடைகளை பார்வையிட்ட பிறகு லாங் ஹவோசன் ஒரு லெஜெண்டரி தர உபகரணத்தை கூட பார்க்கவில்லை. 4வது கடைக்கு வந்த பிறகும் லெஜெண்டரி உபகரணங்களின் தடயம் இல்லாததால் அவன் கடை உரிமையாளரிடம் கேட்டான், வணக்கம், இந்த மாடியில் லெஜெண்டரி உபகரணங்களை எங்கே காணலாம்? கடை உரிமையாளர் 30 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நடுத்தர வயது மனிதன். லாங் ஹவோசனையும் கையரையும் பார்த்து அவர்களின் இளமையான வயதைக் கண்டு ஆச்சரியமடைந்து, தம்பி, இவ்வளவு இளம் வயதில் கமாண்டர் தரத்தை எட்டிவிட்டீர்களா என்று கேட்டான். லாங் ஹவோசன் புன்னகைத்து, எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கமாண்டர் தரம் கிடைத்தது. ஆனால் நாங்கள் அவ்வளவு இளமையாக இல்லை, பார்க்கத்தான் இளமையாக இருக்கோம். வேறு வழியில்லை, அவர்கள் மிகவும் இளமையாக இருப்பது அவர்களது தவறு இல்லை. லாங் ஹவோசன் வேறு யாருடைய கவனத்தையும் ஈர்க்க விரும்பவில்லை, எனவே இவ்வளவு மட்டுமே கூறினான். கடை உரிமையாளர் சிரித்து, சுவாரஸ்யம், நீங்கள் லெஜெண்டரி உபகரணங்கள் பற்றி கேட்டீர்கள் இல்லையா? இங்கு மட்டுமல்ல, இந்த முழு 3வது மாடியிலும் அவை கிடைக்காது. லெஜெண்டரி தரத்தில் உபகரணங்கள் 9வது தர மந்திர மிருக படிகங்களின் அரிதான தன்மையை அடைகின்றன. எங்களை போன்ற கமாண்டர் தர டெமான் ஹண்ட் ஸ்குவாட்கள் இங்கு மிகவும் அதிகம். கிங் தர டெமான் ஹண்ட் ஸ்குவாட்களை அடையும் நிபந்தனைகள் மிகவும் தளர்வாக இருக்கு. எந்த குழுவிடம் நிறைய பங்களிப்பு புள்ளிகள் இருக்காது. லெஜெண்டரி உபகரணங்கள் தோன்றினால் உடனடியாக வாங்கப்படும். மேலும் வெளியில் லெஜெண்டரி தர உபகரணங்களை பெற்றால் எந்த குழு தங்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கும். அது அவர்களுக்கு முற்றிலும் பயனற்றதாக இல்லாவிட்டால் யாரும் விற்க மாட்டார்கள். பரிவர்த்தனை மையத்தின் கவுண்டர்களை நேரடியாக பார்க்க பரிந்துரைக்கிறேன். அங்கு லெஜெண்டரி உபகரணங்களை கண்டறியும் வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கலாம், ஆனால் விலையும் எங்களைப் போன்ற டெமான் ஹண்ட் ஸ்குவாட்களை விட அதிகமாக இருக்கும். உங்கள் வழிகாட்டுதலுக்கு நன்றி, ஐயா. டெமான் ஹண்டர்களாக ஒருவருக்கு ஒருவர் இயல்பாகவே நல்லெண்ணம் இருக்கும். லாங் ஹவோசன் மரியாதையுடன் நன்றி கூறி பரிவர்த்தனை மையத்தின் கவுண்டர்களை தேடத் தயாரானபோது அந்த நடுத்தர வயது மனிதன் திடீரென அவனை அழைத்தான்.